தண்ணியா மோட்டர் ஓடு சூப்பரா இருக்கு. போய் குதிக்கலாமா? 1 2 3 கைப்புள்ள அப்படியே கொழும்புச்சம்பழம் ஜூஸ் ஓட்டு கொடுத்தாங்களா அந்த கிணத்து தண்ணி ஜில் ஜில்லுன்னு சும்மா குடிச்சிட்டு படுத்தவதான் எங்க ஆயா சோறாக்கிட்டு எழுப்புனாங்க. அடே இங்க பாரு கொம்பு தேனு ஐஸ் இரு காட்டுறேன். யாருக்கு தெரியுது கொம்பு தேன் இருக்குது பாரு. உள்ள இருக்குது பாரு. யாரும் பாக்கல தம்பி. நல்லா இருக்குமாங்க? இதான் சாப்பிட்டு பாரு. எங்க அம்மா ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்குமான்னு கேக்குறேன். நாங்களும் காட்டுல அதுவே சாப்பிடுவோம். கண்ணையே கொத்தும்போ. ஏமா அவன் என்னடானா கூடுகிட்ட கையை கொண்டு இருந்தா கல் எடுத்து அடிப்புங்கிறான். நீங்க பழம் பறிக்க சொல்லிட்டு பச்சை பாம்பு கொத்துக்குறீங்க. இவ்வளவுதான் வந்திருக்குது. அவ்வளவுதான் வரும். 1 கிலோ எத்தனை சோடு இதுலயே இருக்கு. எல்லாம் 100 கிராம் இருக்கு. ஆமா 1 கிலோ தாராளமா மெச்சாவே இருக்கும். 1 கிலோவா எடுக்கணும் இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தை ஒன்று எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மறுக்க செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு சாக்கடை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதான் இன்றைக்கி அவங்களை கையங்களவும் பிடிச்சிட்டேன். அதுவும் எங்கள் அத்தையோட ரெசிபி இல்லை, எங்கள் அத்தையோட அப்பத்தாவோட ரெசிபி, சீக்ரெட் ரெசிபி. அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அத்தை ரெடி ஆகிட்டாங்க இல்லையா? அவங்களாம் ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இழுத்து கூட்டிகிட்டு போய் இல்லைன்னா அப்புறம் எங்கள் அம்மா மோடி சாக்கடிச்சிருக்காங்க. வெயில் வந்துருச்சு, மழை வந்துருச்சுன்னு. போகலாமா? போலாம் வாங்க வாங்க. எங்க இவன் முதல்ல கிளம்பிட்டா? செருப்பாரு அவளை தூக்கி காலு முள்ளு காட்டுக்குள்ள போவோம். கூட சின்னதா இருக்குது போதுமா? அப்பா இதுக்கு முடிக்க 2 கிலோ வாட்டம். இதுக்கே எங்க அம்மா ஒத்துக்க வைக்க முடியல. பெரிய கூட எடுத்தோம்னா அவ்வளவுதான் மாண்டேன்றீங்க. அட சீக்கிரம் வாங்க, நான் போயிட்டு திரும்பியே வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கிறீங்க? நடந்து வர வேணுமா? வெயில் வேற உச்சி வெயில் அடிக்குது. இழப்பா வாங்குது. அதுக்கு தான் இன்னைக்கு வெயில் அடிக்குது. வேண்டாம் பாப்பா, நாளைக்கு போய் பொறுத்து செஞ்சுக்கலான்னு சொன்னேன். யார் நீங்களா? இப்படித்தான் 4 வருஷமா சாக்கடை சொல்லிட்டே இருக்கிறீங்க. நானும் இப்ப செய்வீங்க அப்ப செய்வீங்க பக்கம் செஞ்சே தர மாட்டேன். சரி வா, இன்னைக்கு செஞ்சிடலாம். முடியும் இதெல்லாம் என்ன செஞ்சீங்கன்னா கத்துக்கலான்னு பார்த்தேன். அதுவும் யூடியூப்ல எல்லாம் போய் தேடி பாக்குறேன், வரவே மாட்டேங்குது. அதை மட்டும் காணோம். யூடியூப்ல இருக்குது என்னமா தெரியல. ஆனா நாங்கெல்லாம் அப்போ எங்களுக்கும் தெரியாது. எங்க அப்பத்தான் செய்வாங்க, எங்க அம்மாளுக்கும் தெரியாது. எங்க அப்பத்தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் அன்னைக்கு நான் பொறிச்சு 2 ஒண்ணா செஞ்சேன். அதுவே அவ்வளவு ருசியா இருந்துச்சு. நாக்குல ஒட்டிக்கிச்சு, விடவே மாட்டேங்குது. சரி நான் கத்து கொடுக்குறேன், நீ கத்துக்க. இன்னைக்கு நான் எப்படியும் செஞ்சு கத்துக்கிட்டு என் பொண்டாட்டி அப்படியே தினம் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு வர குடுப்பா. குடுக்காம தினம் சாப்பிட்டா அப்புறம் அது போயிடும். அப்பப்ப சாப்பிடுவோம். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்பெல்லாம் கம்மஞ்சோத்தை கரைச்சி வச்சு தட்டு வச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடுவோம். 4 வருஷத்து ஆசையை நிறைவேற்றிடணும் இன்னைக்கு. அது இன்னைக்கு இருக்குது, பரவாயில்ல வேலையில். சரி வாங்க இப்படி போய்க்கலாம் வாங்க. நான்லாம் பார்த்து இறங்குவேன், நீங்கள் பார்த்து இறங்கு பார்க்கல. இந்த பொலியில் எப்படி இறங்குறீங்க? குருசாமி இறங்கிட்டான். சிங்கப்பெண்கள் பெல்ட்டி அடிக்க போகிறத நான் பார்க்க போகிறேன். ஐஸை பிடிங்கிரு. எங்கள் அம்மாவில் பேர் உட்காந்து குப்புற கடிச்சு அவள் வந்து கல்லுக்குள்ள விழுந்துருவானு. ஐஸ் இடுப்புல வந்துக்குங்க அம்மனு. சுண்டக்காய் செடி பாருங்க அங்க இருக்குது. காயில பார்த்தா பூ வச்சிருக்குது. போலாம் வாங்க, அங்க இருக்கு வேலியில. சீக்கிரட் இல்ல. நன்னாரி செடி பாருங்க. நன்னாரி இங்க நன்னாரி செடி இருக்குது. இதான் நன்னாரி. நன்னாரி வேறுமாங்களா? அது இந்த செடியோடது தான். நன்னாரி சர்பத்து சொல்றீங்களா? சர்பத்து ஆமா, அந்த வேறு சொல்லுவாங்கல்ல. காயவே காணும், மேலே பொறிச்சிட்டு வாங்களா அதுக்குள்ள. அடே இங்க பாரு கொம்பு தேனு ஐஸு இரு காட்டுறேன். கொம்பு தேன் இருக்குது வேறு. உள்ள இருக்குது பாரு. யாரும் பாக்கல தம்பி. பார்த்து பிச்சிருப்பாங்க. நானே இன்னைக்கு பார்க்குறேன். அழகா கிடைக்கும். அழகா இருக்குது. மனசாட்சி கட்டவல கல் எடுத்து ஏன் பக்கத்தில் அமுச்சுட்டு போட்டு அழகா காட்டிட்டு வரேன். தேன் இருக்குதான் தெரியல. தேன் அழிச்சிடலாமா? பாவமா பூச்சி
பூச்சி வாமா ஆ ஏடா அது இன்னொரு பக்கம் போய் கட்டிக்கு தேனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பூச்சி என்ன பண்றோம் இருந்தாலும் பாவம் தான்மா அது இன்னொரு கூடு வச்சுக்கும் போய் ஒண்ணுமா ஒண்ணும் பாது பூச்சி அடி தோணு பூச்சி சொல்லுவா பாருங்க அழகா தேனு பூச்சி சொல்லு தோணு பூச்சி அடி அழகா சொல்லுது எங்க அம்மா நேரம் கையை விட்டு என்னடா பெருசா ஒரு காய் இருக்குது லவக்கணும் பறிச்சு ஆமா விளக்காரம் எங்காச்சும் கொடி லப்படு விட்டு பயப்பட்டு எங்கேயும் போறதே இல்லை பொட்லிக்காய் இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல உடச்சது நான் ஒட்டுக்காய் பார்த்தாமே எனக்கு நினைப்பாயிடுச்சு என்ன பண்ணுவீங்க பொறிச்சு தும்பிங்க நல்லா இருக்குமாங்க இதான் சாப்பிட்டு போறேன் எங்க அம்மா ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்குமான்னு கேக்குறேன் நாங்களாம் காட்டுல அதுமே சாப்பிடுவோம் அப்பெல்லாம் தீமண்டம் கிடையாது ஐஸு ஏதோ காணாதானே கருவாட்டு வாங்கி போட்டு பாரு சூப்பர் எனக்கு தெரியாது நான்லாம் திம்பேன் புளியங்காய் ஆட்டு நல்லா புளிக்குது மாதிரி புளி மாதிரி நல்லா இருக்கும் இந்த மாதிரி பழுத்தது இதுதான் நல்லா இருக்கும் இந்த இதே ஓப்பன் பண்ணி தின்னு பாரு அம்மா பூச்சி கீச்சி இருக்குது போதுமா தள்ளி நின்று பாருங்க கோப்பளம் இருக்கு போட்டு சார் ஐஸ் எல்லாம் தின்னது இல்லை தின்னுக்கிற ஐஸ் கோப்பலம் நின்றுருக்கீங்களா இதுதான் நின்னதில்ல ஐஸ் விட்டா சோறே தின்னதில்லைன்னு சொல்லி வாங்கி தின்னுக்குவா ஐஸு பொறாம உங்களுக்கு அது எப்படி என் பையனை கேட்கறது மருமூட்டை மட்டும் கேட்குறீங்க ரொம்ப பயம் எதைத்தான் திங்காது அப்படி போடுங்க அதுக்கு நான் கல்லெல்லாம் எடுத்து கடிச்சிட்டு இருப்பேனா பாப்பா இது நல்லா இருக்குங்க நல்லா தான் இருக்கு புளியங்காயிட்டு இருக்குது புளியங்காயிட்ட லைட்டாக இனிப்பு கலந்த மாதிரி நல்லா இருக்கும் இது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் புழு பூச்சிக்கு இது மேலே வட்டுற போது பார்த்து நில்லுங்க அதெல்லாம் தான் இருக்கு வந்த பக்கம் காட்டுக்குள்ளேன்னா கடுவு 2 பொரியலா ஏறி குருசாம்பி கூட பொரிச்சிடணுன்ட்டு இருக்குது இந்த சாமி கோப்பளம் சார் நல்லா ஏம்மா அவளுக்கு வந்து முழுசா பழுத்த பழம் எனக்கு நம்ம துளிவேலை பழுத்த பழம் அது தலைவுல பழுத்து இருக்குது அப்படித்தான் அரைவாசி காவாசியுமே இருக்கு அழுகாம பொறி கம்பி பொறி கையில் மாட்டிக்காத பார்த்துருக்கீங்களா என்ன பலன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்களே சொல்லிட்டோம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்க சாப்பிட்ருக்கிறீங்களான்னு சொல்லுங்க கண்ணு வச்சு எனக்கு வயிறு வலி வந்துடும் அதுக்கு தான் பறிச்சு கொடுத்தேன் இப்போதான் முத பழம் கோப்பளம் சூப்பரா இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த நீ சாப்பிடுங்க அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்தாங்க சாப்பிடுங்க ஒன்றும் சாப்பிடல சாப்பிட ஐஸ் வாங்கிக்க எங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க எனக்கு அது இல்லாமல் நான் இருக்குது அங்கே இருக்குது நான் சாப்பிட்டுக்கிறேன் எங்கள் அம்மா பொட்லிக்காய் விட்டு அக்கட்டே வர மாட்டேங்கிறாங்க ஆமா நல்லா இருக்கும் இது சூப்பராக இருக்குது ஐஸ் கோப்பளம் கொடுத்தது கோப்பளம் இனிச்சு கிடக்குது ஐஸ் ஒன்று சல்லுன்னு தான் இருக்கும் இதனால அதுக்குள்ள ஒண்ணு கிடக்கு கொஞ்சம் பெருசா முன்னாலேயே நம்ம காய் வரைக்கும் வந்தால் கடைசியாக பழம் அங்க எட்டாதுங்க இல்ல ஐஸ் இது கொடுத்த நான் பறிக்கிறதுக்கம்மா அது எட்டாதுங்க கம்பி இருக்குதுமா மேல இருக்குது கம்பிக்கு உள்ள கை உள்ள தம்பி கை போற அளவுக்கு சந்து இருக்குது நல்லா பார்த்து பூச்சி இருக்கு அதுக்கு தான் உங்களுக்கு எட்ட மாட்டாது பச்சை பாம்பு இருந்தா தெரியாது கம்மிட்டு இருக்குமா கண்ணையே கொத்தும்போ ஏமா அவன் என்னடானா கூடுகிட்ட கையை கொண்டே இருந்தா கல் எடுத்து அடிப்புங்கிறான் நீங்க பழம் பறிக்க சொல்லிட்டு பச்சை பாம்பு கொத்துக்குறீங்க பச்சை பாம்பு அப்புறம் என்ன நீங்க என்ன இரும்பு மனுஷனா கொத்தாதவங்கள அது வரைக்கும் இங்கே சொல்லணும் பாத்து பொறிப்பீன்னு சொல்ல வந்தா அதுக்குள்ளே நீ மிந்திட்ட பயமுறுத்தக்கூடாது உள்ள ஒரு எச்சரிக்கைக்கு என்ன குழந்தை பயந்துக்கு பார்த்தா செய்யோடு போடு தூக்கி 4 பக்கம் முளைக்கிட்டு நம்மளுக்கு வந்தா வேணும்ல நம்ம வந்தா பறிச்சு தின்னுக்கலாம் இதெல்லாம் இயற்கையா ரொம்ப நல்லது இப்பெல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு அது இருந்தீங்க இது பெட்டர் பார் அப்பெல்லாம் இதுதான் கிடைக்கும் பார்த்தீங்களா கோப்பளம்னா அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்குதா எப்படி இருக்கு முழுசா ஒரு 10 பழம் சாப்பிட்டு வச்சுக்க உடம்போட ஆரோக்கியமே வேற லெவலு நல்லா இருக்கும் நேத்தாங்க எப்படி பேத்திக்கு நான் கொண்டு அம்மாட்டியாரு அப்பா வீடியோ இருக்கேன் பொழுதா வந்தானே கொடுக்கலாம் பெரியவளுக்கு சரி வாங்க காய் வரைக்கும் எங்கெல்லாம் பழமா இருக்குது இது காட்டுறேன் வீடியோவில் நிறைய இருக்குங்க அங்கே மேலெல்லாம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது ஊருப்பட்ட காய் கிடக்கு கம்பி இருக்குது பார்த்து அதெல்லாம் பொரிச்சுக்கலாம் நம்ம பொரிக்க சீலையில் மாட்டிக்கு போது கிழிச்சு போடு இதான் இங்கே இருக்குது பாருங்கம்மா காய் நிறைய இருக்குது தம்பி இதில் காய் போடுங்க தட்டுக்கொடையில் போடுங்க பழம் வச்சுட்டீங்க பெரியவளுக்கா பெரிய அவளுக்கு 2 கொடுப்போம் கொண்டு போய் கொடுக்கலாம் அவளுக்கு உடம்புக்கு நல்லது கீழே நிறைய தொங்குது நான் பார்க்கல காய் நிறைய இருக்கு அந்த பக்கம் எப்படி விளையாடுது என்னடா பண்ற குருசாமி குருசாமி சேர்ந்து பொறிக்கிறதுக்கு வந்துருச்சு எல்லாமே அதுக்கு ஒரு பங்கு
ஏன்னா குட்டியாமே உன் பாப்பா கீழே போட்ட எடுத்துக்கோ. பாப்பா வச்சு ஒத்துக்கோ ஏன்டா அவன் விளையாடிட்டு இருந்தா இவன் கடிச்சு வச்சுட்டான். கடிச்சு வச்சுட்டானா? குருசாமி அப்படியே அழுங்க அப்படி கழிச்சு வச்சுட்டேன். உங்க சண்டையெல்லாம் 2 நிமிஷம் கூட இல்லை மறுபடியும் கொஞ்சிக்குவீங்க. மனுஷங்களை கம்பேர் பண்ணா உயிரினங்கள் எவ்வளவு நாய்ங்கெல்லாம் ரொம்ப பரவாயில்ல. பொறாமை கிடையாது, வஞ்சம் கிடையாது. என்ன ஓட்டாலும் திங்காதீங்க கிடக்கால நம்ம கூடவே தான் இருக்கும். அதுவும் சரி, அதுங்களுக்கும் சரி. அதுங்களுக்கு ஏமா மனசுல வச்சுட்டு வந்தனையெல்லாம் மனசு இந்த ஒரு செடியில் மட்டும் இருக்கு. எத்தனை காய் பறிச்சு? ஒரு செடி தான் பறிச்சிருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 19 செடி இருக்கு. பார்த்தா 50 செடிக்கு மேலே இருக்குது. ஒரு செடிக்கே அவங்க எவ்வளோ காய் வந்து இது சந்தையில் வந்து வாங்கினது எவ்வளோமா வரும்? 20 ரூபா வருமா? 20 ரூபா வரும். 20 ரூபா வரும். அது ஹைபிரிட். அது ஹைபிரிட் ஒரிஜினல். என்ன பொம்மை கிடக்குது, இதையும் வறுக்கிறதா? அது உட்காந்துட்டு வர்றதுக்கு அம்மா உங்க பிள்ளை வச்சிருக்கிறா. பழம் தானப்பா எல்லா பக்கம். கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் காய் சேர்த்து கிடச்சிருக்கு நினைக்கிறோம். எல்லாம் பழுத்து போச்சு. பழுத்தும் போச்சு. நிறைய பேர் சாப்பிடுவாங்க. வைங்க. ஆடு மேய்ச்சிட்டு வை பாப்பாவுக்கு கொடுக்கல போடுவேன். ஆடு மேய்ச்சிட்டு பழமெல்லாம் சாப்பிடுவாங்க. வவரே நம்ம தெரியுமா? சோத்துக்குள்ளதான் அப்பெல்லாம் ஆமா, மத்தியானம் எல்லாம் ஆடு சோறு கொண்டு போனா பொழுதோட வரைக்கும் காலையில ஆக்கினா அந்த கொஞ்சம் கடந்தா நைட்டு அவ்வளவுதான். சாப்பாடெல்லாம் பெரிய விஷயமா அன்னைக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஓரளவுக்கு தான். கொத்தமரக்காய் சட்னி ஒரு நாளைக்கு காட்டுங்க. செய்யலாம். குத்துமுடக்காய் துவையில உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசப்பு துளைக்கு வருமோ? கசந்தாலும் அவ்வளோ ஒன்றும் சட்னிக்கெல்லாம் தெரிக்காது. கடலப்பருப்பு போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லாமே உள்ள பழுத்து பழுத்தே தான் இருக்குது. பழுத்துருந்தே பரவாயில்ல எடுங்க. பழமாக இருந்தால் பொறி நாம் சாப்பிட்டுக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கிடைக்கணுமே. கோப்பழம் இப்படி ஒரு ஜனலாம் கிடச்சி சாப்பிட்றதெல்லாம் ஒரு சந்தையில் வைக்கிறது வந்து கசக்கிறதே இல்லைம்மா. அந்த கோவக்காய் எல்லாம் வேஸ்ட்டு தம்பி. அது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அது வாயில் வச்சு பாரு, மண்ணாடு சப்புன்னு இருக்குது. எவ்வளோ டேஸ்டா இருக்குது ஒரு பழம். அது கடுசாவும் இருக்கும். இன்னும் பழம் இப்படி இதுல இனிப்பாவும் இருக்கு, கொஞ்சம் கசந்தா அப்படியும் இருக்கும். ஆனா அவ்வளவு ரொம்ப நல்லது. அந்த இனிப்பு கசப்பு ரெண்டுமே அவ்வளோ டேஸ்ட் வருது பாரு. பழுத்து பழுத்து இருக்குது. ஆமா ஐசு முத்த பழுத்துக்கு மறுபடியும் பிஞ்சு காய். இத நான் பார்த்துட்டேன். ஐஸ் கண்டுபிடிச்சிட்டா. அங்க ஒரு காய் இருக்கு பாருங்க. அது ஐஸ் தான் கண்டுபிடிச்சேன். பார்த்தேன். அடே அப்பா வில்லடா. ஏதாவது காய் இருக்குது கீழே. இங்க கீழே இருக்குது. இந்த கொடியில் இருந்துச்சு காய். அதார இங்க ஆட்டுக்கு தலையை நீங்கி இருப்பாங்களா இருக்கு. அங்க ஒரு காய். கோவத்தால கொண்டு போவாங்க. வெள்ளாட்டுக்கு நிறைய புடுங்குவாங்க. இங்க இருக்குது. வெள்ளாட்டுக்கு தான் பிடிக்கிறது. ஆட்டுக்குடி நல்லா திங்க. ஆட்டுக்குட்டி ஒரு நம்ம கோவத்தால அதுக்கு அவ்வளவு பிடிக்கும். கோவத்தால தான் நம்ம முதல்ல எல்லாம் கடைவீங்க. அப்போ நான் இன்னமே அப்பப்போ செய்வேனே. ஒரு குருவி கூடு கட்டி இருக்குது. சிட்டுக்குருவி. அந்த தேன் சிட்டுமும்ல அது இந்த மொட்டு வைக்கல. பழம் பாரு. அடே சாமி. இங்க 2 வளம் இருக்குது. இங்க 4 வளம் இருக்குது. இதுக்குள்ள வளம் இருக்குது. இன்னும் மேல அந்த பக்கம் இருக்குது. அடாடா இங்க பாரு. எனக்கு வேட்டையே கிடைச்சிருச்சு. இங்க இருக்கு. எத்தனை காய்னு காட்டுங்க காட்டுங்க. எத்தனை காய்? திராட்சை கொத்தாட்டம். எத்தனை காய் எடுத்துச்சு? இங்க வர இங்க வர. இன்னொரு ரேட்டு கழிச்சு வந்தா இன்னும் நிறைய இருக்கு. ஒண்ணுல பூ நிறைய இருக்கு. ஆமா சரி. இதுவே மழை பெஞ்சு கணக்கா சொன்ன மாதிரி ஏதோ இதாவது விட்டு வச்சிருக்கிறாங்களா அது வரைக்கும் சந்தோஷப்படும். அதெல்லாம் ஆட்டுக்கு நிறைய இழுங்கிட்டு போயிடுவாங்க. ஆடு ரொம்ப விரும்புறது இந்த கோவையில தான். இது கோவையெல்லாம் கிழுந்தலை அந்த ரெண்டும் தான் ரொம்ப மெயினாக. கிழுந்தலையெல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த கொழுந்தலை நாங்களும் தான் திம்போம். அதெல்லாம் பிள்ளைகளும் தான் கிடச்சிது. தம்மனு கிடக்குது. அடி தளைஞ்சு கொடி எப்படி மடலாட்டம் விட்டு வச்சிருக்கிறாங்க. விடமாட்டாங்க. இதான் மேலே இருக்கு. நல்லா தண்ணி கிணறு தண்ணி ஊற்றுது. கிணறு தண்ணியா மோட்டர் ஓடு சூப்பராக இருக்கு. போய் குதிக்கலாமா? குட்டியாக்காரன் போடுவோமா தண்ணிக்குள்ள? கூட நம்பிருச்சாங்க. கொண்டு போய் அப்படியே வித்தரலாமா? விற்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம். கொண்டு போய் ஒரு கூறு 20 ரூபான்னு சொல்லி வித்தரலாமா? 20 ரூபாயா? இதெல்லாம் 200 ரூபா ஓட்டா கூட கிடைக்காது. அதான் அதை சொல்லுங்க. அந்த ஹைபிரிட் ஐஸ் இப்போ வெரைட்டி. ஆமாங்க. அது நீளமாக விரல் சோடு இருக்கும். இன்னும் பெருசாக இருக்கும்.
அது இல்லாமல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது அது கெட்டியமாக இருக்கும் நல்லா. மெயினாக அது வந்து கண்டுபிடிக்கணும், அது கசக்காது. கசக்காது, ஆமாம். அது கெட்டியமாக இருக்குது. இது எப்படி நல்லா அமுத்துனா சாஃப்டாக இருக்குது, அது கெட்டியமாக இருக்கும் நல்லா. உங்கள் பிள்ளைக்கு வேற அங்கே பசி எடுத்துக்கிச்சு, பாயாமட்டு இருக்குது. கிடைக்குமா சோறு ஊட்டி தானே எடுத்தாங்க. அது என்னமோ போலாங்கிறப்பா. அது கொஞ்ச நேரம் இங்கே நடந்தாலோ காட்டுக்குள்ள தெரிஞ்சாலே பசி எடுக்குதுங்கிறாங்களா. அப்புறம் எனக்கும் தான் எடுக்குது. உனக்கு பசிக்குதுல? எனக்கு வந்து பசிக்குதுன்னா டீ பசிக்குது. டீ காலையில இருந்து 2 விஸ்கா டீ குடிக்கிற பசி. அது 2 விஸ்கா நீ டீ குடிச்சிட்ட? 2 விஸ்கா தான். நேரத்துக்கு ஒரு சிலர்லாம் ஒரு 5-6 டைம் குடிச்சிருப்பாங்க. இந்த குளுக்கோஸ் பாட்டில் இருக்குதுல்ல, அந்த டீயை நப்பி கையில அப்படி நரம்பு சொருகி பண்ணலான்னு இருக்கிறேன் நான். அப்படின்னா நமக்கு வந்து அந்த நினைப்பே வராது, அது பாட்டுக்கு உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கும். இந்த 1 லிட்டர் குளுக்கோஸ் பாட்டில் வாங்கி அது ஒரு டூப் மாட்டி கையில ஊசி போட்டுக்கோ. அப்புறம் எப்படி டேஸ்ட் தெரியும்? வாய்க்குள்ள வச்சுக்கணும். வாயில விட்டு மொச்சுன்னு கண்ணுக்குட்டி பால் விட்டுற மாதிரி வச்சுக்கோ. ஆமா, அப்பதான் அப்புறம் அந்த நினைப்பே இருக்காது. அவ்வளவுதான். பொரிச்சாச்சு. நான் பக்கம் போய் பார்க்கல. அந்த பக்கம் ரோடு தான் இருக்குது, வீட்டுக்கு போலாம் வாங்க. 1 கிலோ வர நினைக்கிறேன். 1 கிலோ. ஏப்பா எவ்வளோ பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு இப்படி வெயிட் பாருங்க. நல்ல வெயிட். 1 கிலோக்கு மேலேயே இருக்குங்க. மறுக்காங்க அம்மா செஞ்சு தர மாட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், ஒட்டுக்கா நீ பொரிச்சிட்டீனா. ஆமா, வருஷத்துக்கு வச்சு தின்ட்டு அப்புறம் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். வருஷத்துக்கு வரல, போன கட்டம் செஞ்சப்ப நம்ம 1 மாசத்துல தின்னுட்டோம். அதை சொல்லுங்க, வருஷத்துக்குலாம் எப்படி வரும் முதல்ல செஞ்சு வச்சா. அவ்வளோதாம்மா. சரி வாங்க வீட்டுக்கு போய்க்கலாம். தூக்கம் வந்துருச்சு. சரி கொண்டே தூங்க போட்டு போலாம், அப்புறம் போட்டுக்கலாம். இது போதும், நம்ம இதுவே போதும், நம்மளுக்கு இதை வச்சு செஞ்சுக்கலாம். 1 கிலோக்கு மேலேயே வரும். போதும் எவ்வளோ இருக்கும் போதும். இன்னொரு 10 நாள் கழிச்சு வந்தாங்கன்னா நிறைய போயிடுச்சு. சரி ஐஸு, இதை தண்ணியில் கழுவிட்டு வா. நான் போய் அது இட்லி சட்னி எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். சரிங்க, சீக்கிரம் நல்லா கழுவிட்டு வா. பழமெல்லாம் எடுத்துடலாம். திங்க பழத்தையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நசுன்னு ஆயிரும். அப்புறம் ஒரு குழுக்குக்கே நசுன்னு ஆயிரும். ஆமாம், நல்லா பழுத்து போச்சு, கணந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்க. இந்த பப்பாளி பழமே குட்டி சைஸ்ல இருந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. இது வேற இதில் எடுத்துடலாமா? தோட்டத்தில் வச்சு அதெல்லாம் பெரியவளுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம், இதெல்லாம் ரொம்ப இது வந்து இங்கே இறச்சுட்டு நம்ம இது இறச்சுட்டா முளைச்சிக்கும். முளைச்சதுன்னா நம்ம கோவக்கீரை கடையிறதுக்காக நம்ம மறுபடியும் வேலைக்கு எங்கே போயிட்டு இருக்கிறது. ஆமாம், இங்கே இருந்தால் அத்தையை அடிக்கடி போட்டு தர சொல்லிக்கலாம். உங்கள் அத்தை அது வரைக்கும் விடுவோம், நம்ம எல்லாம் பொறிச்சு கடைஞ்சி விடுவாங்க. இங்கே நம்ம இடத்துல இறச்சி விட்டுரும். இங்கே அப்படியே போட்டு தூக்கி போட்டு விட்டுரும், அப்படியே பறந்துக்கு வேலையில். போட்டு விட்டுரும். காய் நிறையவே இருக்குது. பாரு, நீ அதை பண்ற, என் புள்ள வந்து பக்கெட் கழுவிட்டு இருக்குது. தூங்க சொன்னா உச்சா போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சு. கொட்டிருச்சு, அதனால அவளுக்கு மாற்றி விட்டோம். பல ஆயிடுச்சு, சோப் போட்டு கழுவுன மாதிரி. போலாமா? என்னங்க அம்மா என்ன காணுமே? இட்லி சட்டி எடுத்துட்டீங்களா? தீப்பொடி ஓடுறேன். இந்த மண்ணு தொடச்சிட்டு வந்துடுறேன். சாம்பல் சாம்பல் விளக்குறது நல்லா இருக்கு. சரி, அதுக்குள்ள அடுப்பு பற்ற வை. ஐஸு, நாங்கள் வேற காய் போட்டுக்கிறோம் பாரு, அள்ளிட்டு வா. நான் எடுத்துடுறேன். நாங்கள் வேற எல்லாம் காய் போட்டுக்கிறோம். சரி, அழகா இருக்கிற போசியே கருகருன்னு அசிங்கமாக்கிட்டீங்க. அப்பதான் விளக்குனா மொட்டாட்டு விட்டு போயிடலாம், அப்புறம் தேய்ச்சிட்டு கிடக்கணும். தண்ணி சூடாக விட்டுமா? தண்ணி கொதிக்கிட்டு சுட்டு போட போகுது. கரைச்சி தண்ணி கொதிக்கவே இல்லை, தண்ணி கொதிக்கல. அந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது, அந்த தண்ணியில் போடுங்க 2 காய் அவுட்டு. இட்லி ஆட்ட வெந்துரும், அப்புறம் அழகா புட்டு தின்னுக்கலாம். ஏண்டி நான் அந்த தொட்டி சொன்னா நீ பிள்ளைய சொல்ற? அது பாடி அப்புறாணியாட்டம் நின்றுட்டு இருக்குது. சாமி தங்க குட்டி மூஞ்சி அப்புறாணியாட்டம் வச்சுக்கணும்னு வச்சுக்கிறேன். பாவம், அதுக்கு ஒண்ணு தெரியும் பப்பு குட்டி. ஏமா நான் என்னம்மா பார்த்தேன்? நீ அப்படிதான் அப்படியே பம்புவ உள்ள, அப்படியே அதே மாதிரியே ஓட்டுது. குழந்தைங்களும் அப்படித்தான் இருக்கு. அப்படியே நல்ல உளியாட்டமா இருக்குது, ஏகப்பட்ட குரு பண்றது. நல்ல உடி நாச்சியாட்டம், நல்ல உடி நாச்சியாட்டம். சவுண்ட் நல்லா நல்ல பொண்ணு கொதிக்குது. வைக்கட்டுங்களா? வை வை. நல்லா சாப்பிட பரவலால ஏகம் மரம் போட்டு சவுனா பரவலா ஏகம் 3க்குமே ஒரே அர்த்தம் தானம்மா? அதெல்லாம் ஒரு அர்த்தம் தான். அப்புறம் அப்படியே நாங்கெல்லாம் பேசி பழகிட்டோம்.
அப்படியே கொட்டை இது பறக்க விட்டுக்கலாம். நல்லா ஆவியே மேலே வருது பாரு. நல்லா உருளைக்கிழங்காட்ட வேக விட்டுருவோம்மா. இல்லை சாமி, அரை வேக்காடு வந்தால் போதும். அரை வேக்காடு போதும். அரை வேக்காடு வந்தால் போதும். கொசு வந்தால் நல்லா கைன்னு ஆகி போயிடும். ரொம்ப அரை வேக்காடா வந்தால் தான் நல்லா இருக்கு. ஏங்க இந்த மாங்காயை அப்படியே அரிஞ்சு ஊறப்பட்டு வைப்பேன், அந்த மாதிரி வைக்க கூடாதுங்களா? அப்படி போடக்கூடாது ஐஸ். இது கொஞ்சம் கசப்பு இருக்குது லைட்டா. அந்த கசப்பு போறக்க அரை வேக்காடு வெந்ததுன்னா அந்த கசப்புக்காக தான் வேக வைக்க. ஆமா, ஊறுகாய் நல்லா பதமா நல்லாவும் இருக்கு. அதுக்காக இது கொஞ்சம் கசப்பு தன்மை. ஆனா இது வந்து நல்லது உடம்புக்கு. வேக சுகருக்கு அப்புறம் சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த கீரை எல்லாம் கறந்து சாப்பிட்டாலும் நல்லது. அவ்வளவு சுகருங்கிறனால தானே செய்யுங்க தானே. அது அது தெரியுது, நீ சாப்பிட்டுக்கலான்னு தான் சொன்னேன். அடிக்கடி செய்ய மாட்டேங்கிறீங்க. அது வேணும் நோட்டு வேலை எக்கு வேலையா தொலாவி பொறிச்சு கொண்டாந்து அப்பெல்லாம் ஆறு செய்யறதும் நாங்களும் அப்படியே மறந்துட்டு விட்டுட்டோம். அப்படியே நமக்கு தலைக்கு மேல அந்த குட்டிகளை பார்த்தா அவன் இப்படி இப்படின்னா போயிருது. அப்புறம் எங்க காத்தால போன இந்த மத்தியானம் ஆயிடுது. இப்படி பண்டி தான் நிறைய வந்து நம்ம மறந்து போயிட்டோம். இப்ப எங்க அம்மாயி என்னன்னு செய்ய தெரியுமா, என்னென்னமோ வெரைட்டி எல்லாம் செய்ய. இந்த வாழை இலையில என்னமோ அந்த ராய் மாவு வச்சு என்னமோ வண்டு என்னென்னமோ வண்டுவாங்க. எனக்கெல்லாம் சின்ன வயசுல திங்கிறத கொண்டு வந்து தருவாங்க. அப்புறம் ராய் பக்கடா கூட போடுவாங்க. அதை கூட செய்யறது எங்க அம்மா எல்லாம். அப்புறம் நிறைய வந்து முக்கியமான கலைகள் எல்லாமே மறந்து போயிருது. இப்ப பாத்தீங்கன்னா வருங்காலத்துல இங்க பாருங்கம்மா, அந்த முக்கியமான கலைகள் வந்து அந்த காலத்துல போய் செய்யறதெல்லாம் விட்டு அடிச்சுட்டாங்க. இப்பவே பாருங்க ஐஸ் பச்சி சுடுறதுல, வருங்காலத்துல பச்சி சுடுறது மறந்து போயிருக்கு. வீடியோ ப்ரூஃப் இருக்குது. நான் அன்னைக்கு பச்சி போட்டது பச்சி சுடல சொல்லக்கூடாது அப்படின்னு டிவி வாங்குறதுக்கு ஒருத்தர் சொல்லி இருந்தாங்க. தம்பிக்கு பச்சி சுட்டு கூட ஐஸ் சுட்டு கொடுத்தேன். ஏன்னா டிவி வாங்கி கொடுத்தேன்ல. பச்சி சுடல, அதுக்கு பதிலா நாங்க ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்து கறி குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். அது என்னடா அது எனக்கு கறி குழம்போட ஒரு பச்சை முக்கியம், அப்புறம் முறுக்கு முக்கியம். அதுதான் வந்து நிப்பாடு அம்மாவை பொண்டாட்டி அம்மாவை வஞ்சனை இல்லாத சரி சரி சுட்டுத்தான் தாங்கலாமா. அது ஒரு மணிலாம் பரவாயில்ல, 2-3 மணி போட்டு போட்டு வெறுக்க வெறுக்க அவருக்கு சுட்டு கொடுத்துடலாம். அது முறுக்கியே மறந்துடணும். உனக்கு தெரியாது ஏமா முடியாத அளவுக்கு சுட்டு போடுமா. ஒரு மாசம் வச்சுட்டு தின்னு போட்டு கூட கொஞ்சம் வச்சிருந்து இல்ல ஐஸ் ரகசியம் தான் டேஸ்டா சுட்டு கொடுக்க கூடாது. நீ கம்மன்று சுட்டு கொடுக்கலாம் பரவாயில்ல, சுட்டு கொடுக்குறீங்களா வெட்டி பண்ணி போடு. போட்டு கொடுத்துல கடுக்கா முடுக்க அடிச்சு வேண்டாம். நான் திம்பேன். போட வேண்டியதெல்லாம் போட வேண்டாம். வேற அரிசி போடு ஓட்ட போக ஐஸ் பல்லுக்கு பதமா இருந்தா போதும். நீ பச்சி சுடலினா பரவாயில்ல, எங்க அம்மா முறுக்கு சுடுறது தடுக்காது. ஆமா ஆமா சரி அவுட்டு. தீபாவளிக்குள்ள சுட்டு எப்படியோ முறுக்கு பொடி வாங்கியாந்துட்டு குருணாசாமி கோயில்ல தீபாவளிக்கு சுட்டு தர கவலைப்படாம இரு. தீபாவளி இப்ப நீ வரடா தீபாவளி சுட்டு தர பய கேட்ட கிடக்குற பாவம். சரி இது வேவருக்கு நேராவு அதுக்குள்ளேயே போய் இந்த தேக்கல் பொட்டணம் போடுறதுக்கு போய் கொண்டு வந்து தேக்கல் கட்டுவாங்கல்ல. ஆமா பாக்கி போடலாம். ஆமா போங்க போய் கொண்டு வந்து அதுக்குள்ள வெந்து போயிரு சீக்கிரம் வர. அது ரெசிபியே தேக்கலை வச்சுதான். நான் மறந்தே போயிட்டேன். சரி அம்மா குட்டி பாத்துக்கிறீங்களா? நான் போயிட்டு இந்த கருங்காட்டுக்குள்ள வர போனேன். இருங்க செருப்பு எல்லாம் அழுவா அப்படியே மறைச்சு நினைக்குங்க அவளை பாப்பா அப்பதான் கமெண்ட் இருப்பா. கரும்பாட்டுக்குள்ள பறிச்சுட்டு வந்துருங்க. எத்தனை ஒரு 4-5 இலை போதுமா? அது 10மா ஒரு கிலோ காயா இருக்கும்ல, ஒரு 10-15 அளவு வச்சுக்குவாங்க. சரி சரி அவளை வாத்துங்க போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். அழுவு போறோம். நான் முன்னாடி வரணும், இந்த பூச்சி இது இருந்தா கூட. ஆமா நீங்க உங்களுக்கு உங்க உடம்பு இரும்பால படைச்சிருக்கு, அதனால பாம்பு. உன் பாதுகாப்புக்கு சொன்னா நீ பக்கனையா நியாயம் பேசுறது பாரு. எல்லாரும் பாதுகாப்பாக தான் இருக்கும். நான் மட்டும் இருந்தா போதுமா? என்னை கண்டா கொஞ்சம் மனசெலவி விட்டுரு, பாவம் அந்த பையன் அப்படி கடிச்சு தூக்கிட்டு போகாது, கடிச்சு வச்சுட்டு போயிடும். தூக்க முடியாது அத்தானே சொல்லுவீங்க. ஆமாம் இப்போ நம்ம அடர்த்தியான அமேசான் காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பாம்பு பூச்சி எல்லாம் இங்கே ஒரு பாசம் பார்த்து இங்கே ஒரு செங்கோலவி கேமரா நீ ஜம்ப் பண்ணி விழுவுறது நான் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அப்போ மிஸ் ஆகிட்டு கண்டிப்பாக விழுவேன். எப்படிங்க நான் அப்படிக்கே பா 1 2 3 கரும்பட்டால் ஏறு குதி வா பார்த்தோம்.
ஆர்ட்ஸ் தெரியுமா அது கற்றுருக்கேன். மார்ஷியல் ஆர்ட்ஸா? மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு பார்க்கலாம். அது எதுக்கு? சரி நம்ம உடச்சிட்டா, நீ எடுக்கிறியா? சுலக்கம் நிறைய இருக்குங்க. எங்கே போகிறது? இல்லை இல்லை போதுமா? நான் பொறிக்கிட்டேன். இந்த 2 பொறிங்க அத்தை 10-15 சொன்னாங்க. போம்ல இது போகுது. தேன் எல்லா பக்கமும் தேன் கூடு கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம பக்கம் பூ அதிகமாக இருக்குதுல்ல, பச்சை பசேன்னு இருந்தாலே தேன் பூச்சி அதிகமாக கூடு கட்டு. அதுக்கு என்ன தீனி தானே வேணும். என்னன்னு தெரியல, கத்தி இருக்கிறாரு. முள்ளுக்குள்ளே விழுந்துருச்சு. எத்தனை நாளா எல்லாத்தையும் உள்ள கட்டிட்டு வராது போகிறதுக்குள்ள இதுக்கு வழி கட்டிட்டு வராங்க. வழி கட்டிட்டு விலை உள் கட்டி வடிவேலு இந்த மொளை தூக்கிட்டு போவானே அந்த மாதிரியா? அம்முல் குட்டி அக்கா அடிச்சிட்டாளா? என்ன அடிச்சா? அவளே சரின்னு சொல்லு, பாவம் அவளுக்கு என்ன தெரியும். சரி அம்மா அடிச்சு புள்ள சாமி, சாரிடி. அடிச்சு புள்ள சாமி, அடிச்சு புள்ளான்னு சொன்னா என்ன இருக்கு உனக்கு? அந்த பிள்ளை பாவம் இல்லையா? அந்த பிள்ளை இருக்குதாப்பா, பள்ளிக்கூடம் போயிருச்சு. போதுமாம்மா எல்லாம் தேக்கல? நூலுமா? நூல் எடுத்துட்டு வரதா? ஐஸு கண்டு இருக்குதா? நூல் கண்டு? நூல் வேண்டாம் தம்பி, வாழை இது நார் கட்டி போட்டு கட்டிக்கலாம். வால்நாரில் வால்நார் உரிச்சு போட்டு ஆமாம், அன்றைக்கி வால்நார் தான். நூல் இடத்துக்கு வாழ்நாள்ல தான் அன்னைக்கு கட்டிருக்கேன். வால்நார் தான் கட்டுவோம். அது பூச்சி இருக்கு, வேண்டாம். அவளுக்கு தண்ணி பிடிக்கிறாளாம், இடைஞ்சலா இருக்கான், எடுக்க சொல்கிறா. எடுத்துக்கலாம் அம்மா, கழுவுறதா அவ்வளோதான், 2 இடம் தான் இருக்கு. சரி விளையாடுப்போம், டப்பால் விளையாடுப்போம். வெந்துருச்சாம்மா? திறந்து பாரு. கலர் மாறிடுச்சுங்க. போச்சு, கலரா மாறி போச்சு. பச்சை பசேன்னு இருக்குது இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேகக்கூடாது, தெரியும். கீழே இறக்கி இல்லை பராத்துக்கு வந்து போட்டிக்கிறது. பராத்து எடுத்து வரணும். நல்லா அருவாமணி எடுத்துட்டாங்க. அதுக்குள்ள நான் வால்நாரை எடுத்துட்டு வந்துடலாம். அப்படி நான் வால்நாராக இருக்கிறேன். இயற்கையான நூல் ஏங்க, நூல் கயிறு. இதுவே நார் எடுத்து இதுலேயும் வந்து ட்ரெஸ் மாலையும் கட்டுவாங்க. அது கட்டுறாங்க. இதுவே மிஷினில் போட்டு அடித்து நார் எடுத்து அதை வந்து துணி ரெடி பண்ணுறாங்க. ஆனால் பனானா ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் அதிகமாக கத்தாழை நாரில் செய்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம இதில் துணி வந்துருச்சு. இல்லைம்மா, இது வந்து மிஷின் ஆட் இருக்குது, அதில் போட்டு அடித்து அது என்னமோ பண்ணுறானுங்க. ஃபைபர் மாதிரி எடுத்து அதில் பண்ணுறாங்க. ஆர்த்து தான் அடிக்கும், கொஞ்சம் ஆர்த்து சூடாக இருக்குது. ஏன் நெட்டை பழகிறீங்க? நெட்டாக போட்டால் தான் நல்லா இருக்கும். ஒன்று ஒன்று எடுத்து வச்சு அப்படியே இதில் ஒரு அலாதி பிரியமாகி போச்சு ஐஸ்க்கு. ஐஸு ஆமாம், நல்லா இருந்தது இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு கசக்குதுன்னு எனக்கு பிடிக்கல. கசக்குதுங்க, அந்த அளவுக்கு அதில் எவ்வளோ மருத்துவம், உடம்புக்கு எவ்வளோ நல்லது. உப்பு எல்லாம் கலந்தங்காட்டி நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் கசக்குந்தா. ஏன் ஐஸ் அரோமனையில் இல்லையா? நம்ம கத்தியிலே இருந்துச்சு. எதுக்கு ஐஸ் பெரியவங்க இருக்கும்போது எதுக்கு நம்ம கத்தியிலே இருந்துச்சு. இது என்னாராவது அரியருக்கு பாதி பார்த்தீங்கன்னா சிவப்பா இருக்குது. எப்படி அது உள்ள அப்படி காய் திரண்ட காயெல்லாம் கொஞ்சம் அப்படி தரும். அப்பெல்லாம் எங்கள் அப்பா தான் இது மாதிரி செய்வாங்க. எங்கள் அம்மா எல்லாம் கண்டுக்காது. எங்க ஆயாக்கு தெரியாது, அம்மாக்கு தெரியல, ஆனா செய்யாது. எங்க அப்பத்தா தான் செய்வாங்க. அம்மாயி வந்து இந்த வாழைப்பூ வடை இதெல்லாம் சொல்லுவாங்க. ராய் பக்கோடாலாம் சின்ன வயசுல கொண்டாடுவாங்க ஐஸ். நான் சின்ன பையனா இருக்கும்போது சூப்பரா இருக்கும்.
அப்புறம் இந்த வாழைப்பூ வடை சுடு பேரங்கூட்டம் போயிட்டு எங்கள் அம்மா அதான் சுட்டு வைக்கும் மலர்னு. வாழைப்பூ வடை சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும் அம்மாயி சொல்றது. நீ நின்றுக்கிற சாப்பிட்டுருக்கேன் நீ. நாங்கள் அங்கே மேமணிக்கு போயிட்டோம்னாவே போகுது நோம்பிக்கு. நாங்கள் வார நாளாக சுட்டு வச்சிரு போறக்குள்ளேயே சுட்டு ரெடியாக இருக்குது. சுட்டு அப்புறம் பாரு இதெல்லாம் உண்டுனா இருக்குது என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி தானே இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. அது இல்லாம நல்லதுன்னு தெரிஞ்சு பண்ணிருக்காங்க. கடையில அப்போ வந்து முறுக்கு மிச்சர்லாம் இருந்துச்சு, அப்பா வாங்க மாட்டாங்க ஐஸு, வீட்டுல சுடுற பலகாரம் தான். அப்புறம் எங்க அம்மாயி வந்து இந்த தேங்காய் பருப்பி செய்யுமாப்பா, அது வேணா கேட்டுக்கோ. அடிக்கடி செய்ய அது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நாட்டு சக்கரை போட்டு செய்வாங்க ஐஸு. இப்பெல்லாம் வந்து அஸ்கா போட்டு செய்யறாங்க. நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பருப்பி செய்வாங்க. போட்டு முட்டை இந்த கொரோனாசமையில வாங்கிட்டு வந்தோம்ல தேங்காய் முட்டை கொரோனாசமையில அதுலயே பொட்டுக்கல்ல எல்லாம் போடுவாங்க. எங்க அம்மாயி பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டு கொஞ்சம் கடலக்கொட்டையை வறுத்து உடைச்சு எல்லாம் கலந்து போடுவாங்க. நல்லா இருக்கும். அது ஞாபகம் இருக்குதாம்மா உங்களுக்கு? அம்மாயி போனதுக்கு அப்புறம் நான் செய்யல, எங்க அம்மா தான் செய்ய. அதெல்லாம் செய்யல, நாமளும் ஒரு நாளைக்கு செய்யல. பழைய இப்போ நிறைய வந்து ஐஸு இப்போ என்ன, ஆனால் அப்போல்லாம் வந்து ஐஸு கடுப்பாக இருக்கும். ஏன்னா வீட்லேயே எந்த தீர்மானமாக இருந்தாலும் வீட்லேயே செஞ்சுருவாங்க. கடையில் இந்த பொறிக்கு கடக்கும் உண்டுன்னா ஆனால் வந்து திங்கிறதுக்கு தோணாது. சொன்ன ஆமாம், உண்டுனா கிடக்கிறத விட ஐஸு தின்னு 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 எனக்கு சோளக்கருது ஏன் பிடிக்காதுன்னா காரணம் தான். சோளக்கருது போட்டாங்கன்னா போதும், தேனா ஒரு அண்டா தண்ணியாக வைக்கிறாண்டால வேவு யாரு திங்கிறது? சோளக்கருது கடலக்காய் இதெல்லாம் வேச்சு வேச்சு எடுத்து கொட்டுவாங்க. இன்னைக்கு அதுதான் நல்ல உணவுங்கிறாங்க. உங்க பிள்ளை என்ன கேட்கற சந்தையில் சோளக்கருது கேட்கறேன். எனக்கு வேண்டாம், ஏன்னா தின்னு வருது போச்சு. இப்போ இது கூட பரவாயில்ல ஐஸு, தக்காளி பழமெல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்க வியாபாரத்துக்கு. தேனா காத்தால தக்காளி சோறு, மத்தியானம் தக்காளி குழம்பு, நைட்டு தக்காளி ஊறுகான்னு கண்ட எந்நேரம் தக்காளி தான். எனக்கு எவ்வளவு பிடிக்கும். நாடு தக்காளி சூப்பரா இருக்கு, டேஸ்ட். 8 நாளைக்கு நாள் சலிக்காது. அப்போ வந்து அந்த வானா போசி மாதிரி ஒரு வட்டல் வச்சிருப்பாங்க, அதுலதான் பேஞ்சு ஊட்டுவாங்க. வெறுத்து போயிரு தக்காளி. ஆனா அது அப்பெல்லாம் புளிப்பு எப்படி இருக்கு ஏமா, டேஸ்ட் அப்படியே ரசம் வச்சா இப்பெல்லாம் கத்திரிக்காம இருக்கு, வெறுக்குன்னு இருக்கு. நாட்டு தக்காளியவே இப்ப வந்து அதை திங்க கூடாதுன்னு பயமுத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு? கல்லு வந்துருதுன்னு. அப்படி பாருங்க, யாரும் வந்து நாட்டு தக்காளி முழுசா எங்கேயும் திங்கவே மாட்டாங்க, கலந்துதாங்க சாப்பிடுறாங்க. அந்த தக்காளி ஹைபிரிட் கொஞ்சம் அப்படி எல்லாம் இல்லை. அப்புறம் அப்பெல்லாம் எங்களுக்கு எங்க அப்பனும் கல் வந்துச்சா, எங்க தாத்தனும் கல் வந்துச்சா. பயந்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சும்மா சொல்லி வைக்கிறாங்க. அப்பெல்லாம் தக்காளியே அது மட்டும் தான் இருக்கு. கிடைக்குது நீங்க பாக்க நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளி சொன்ன மாதிரி அழிஞ்சு போச்சு. இப்ப அக்ரி ஆபீஸ்ல ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க நாட்டு ரகம். எதனாலனா நாட்டு தக்காளி வந்து 4 நாளைக்கு வச்சிருக்க முடியும், 5 நாளைக்கு 4 நாளைக்கே வச்சிருக்க முடியாது. அதுக்கு தான் அப்படி. இப்ப வந்து இப்ப நீ தக்காளி வாங்கி வெளியே போட்டு பாரு, சும்மா கிடக்குது அப்படியே குழவி கல்லாட்ட கிடக்குது. எந்த போய் எடுத்தா கூட இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம பாப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல் திங்க மாட்டேங்கிறா. அத ஏன்னா கெட்டியா இருக்குது. நான்லாம் தக்காளி பழம் வணக்கினாங்கன்னா தோலும் சேர்ந்து அப்படியே பேஞ்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. தக்காளி தோல் குடுக்கவே பயமா இருக்கு, ஏன்னா உள்ள போய் ஜீரணமாகுமாங்கிற பயம் இருக்குது நமக்கு. கெட்டியா இருக்கு, லப்பர் மாதிரி இருக்கு தோல். நாட்டு தக்காளி எல்லாம் நல்லா கணிஞ்சிருச்சு நைஸ். ஒரே நாள் தான், சாயந்தரத்துக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஆயிரும். கடையிலான்னு வணக்கி விடுவா, கடையில் கொண்டு முறுக்காது, நல்லா வணக்கம் ஆயிரு. ஆனா இது அப்படி இல்ல, கரண்டியில குத்தி வறுத்தாத்தான் ஒரு மாதிரியே வணக்கவே முடியல, வணக்கவே முடியல. கத்திரிக்காய் மேல அப்படியே உருட்டிட்டே. ஐஸ் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கா அதுக்கு. தக்காளி வணக்கும் போது நல்லா வணக்கம் விடலன்னு வச்சுங்க, மிக்சியில போட்டு ஒரு அரை அரைச்சோம். அப்புறம் என்ன பண்றது? ஆமா, அப்புறம் அதெல்லாம் வணங்கவே மாட்டேங்குது. கேஸ் கேட வெந்தே தொலைதே வேகவும் மாட்டேங்குது. வேவு அது கத்திரிக்காய் மேல அப்படியே இருக்குது. அப்பெல்லாம் 10 நிமிஷம் அடிச்சு ஊத்திட்டா வெந்தம் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அந்த தோலை தனியா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்பெல்லாம் அப்படி டெய்லி செய்வாங்க, அடிக்கடி தினம் தானே அதே செய்யறங்காட்டி வெறுத்து போச்சு. காட்டுல வச்சிருந்தா இப்பெல்லாம் ஆசையா இருக்கு திங்கலாம். அதைய வெங்காயம் தக்காளி எல்லாம் சின்ன வெங்காயம் எல்லாம் நாங்க வாங்கவே மாட்டோம், காட்டுல இருக்கு. சின்ன வெங்காயம் இருக்கு, அப்புறம் பெரிய வெங்காயம் தான் அதிசயமா இருக்கும் பாக்குறதுக்கிட்டே. பெரிய வெங்காயம் என்ற சோறு இருக்குதுன்னு. அப்புறம் போசியில் உழவி வச்சுட்டு உழவு வச்சுக்கிறக்குள்ளே கீரை ஓடிச்சிட்டு வந்துருவோம். பக்கெட்ல ஓட்டு அமுக்கி கொண்டா அப்படியே ஓட்டு 2 வெங்காயம் மிளகாய் உள்ள ஓட்டு துணியோட எண்ணெய் ஊற்றி சீரகம் 3 தட்டி போட்டு அப்படியே கடைவோம். தாளிக்கோட மாட்டோம், அவ்வளவு ருசியா இருக்கு. ருசியா இருக்கும். மெயினா வந்து ஒரு காய் வரைக்கும் அப்படித்தான் எங்க அம்மா குண்டா வச்சுட்டு தான் போவோம். எங்க அப்பா பேசிட்டே கிடக்கு, முதல்ல உரைச்சிட்டு வந்தேன் நான் வச்சு போட்டு போறவர் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. கருவாப்பிலே அப்படித்தான் வடசடி வச்சுட்டு தான் போய் உருவிட்டு ஓடியாருவோம். கழுவி கூட போட்டு தாளிப்போம். பக்கத்துல இருக்குது பண்றோம், அதனால பிரச்சனை கிடையாது. அதுவும் இல்லாம ஐஸு அப்பெல்லாம் எனக்கு வீட்டை பார்த்தாலே கடுப்பா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் மட்டும் ஒன்று வாங்கி தர மாட்டாங்க. பொறிக்காரர் போனால் வாயை திறந்துட்டு பார்ப்பேன், பொறி மட்டும் தான் வாங்குவாங்க. குடலு மிச்சர்லாம் இருக்கு, ஒன்று வாங்க மாட்டாங்க. எல்லாம் வீட்டுல எதனால உனக்கு என்ன வேணும், சரி வீட்டுல மாம்பழம் வாங்கி கொடுப்போம். பிளாக்கால பாத்துல எதுவும் திங்க மாட்டோம். பழமா வாங்கி கொடுத்துருக்காங்க, நோவாளி ஜீவனாட்டம். அப்புறம் தோட்டத்துல வாழைப்பழம்
மக்காச்சோளம் கிடக்கு, மாட்டுப்பால் கிடக்கு, காய வச்சு அடுப்புல கிடக்கு. இதுதாங்க அப்பத்தோட தீம்பனம் எல்லாம். எப்போ ஒரு நோம்பி வந்தா முறுக்கு சுடுவோம், அதோ ஒரு நோம்பி வந்தா இட்லி தோசை சுடுவோம் மாவாட்டி. அன்னாட இந்த சோறு களி கிளி கம்பு அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்க வேண்டியது. சளி பிடிக்க போகுது எங்க சளிக்கு சளி பிடிச்சிருச்சு. எங்க ஐஸுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். அது தூதுவளை ரசம் வச்சு கொடுங்க ஐஸுக்கு. தூதுவளை ரசம் வைக்கல ஐஸ் அப்படியே நானும் குடிச்சுக்கணும். வச்சு தரேன். அதெல்லாம் மழை காலம் மானம் கறிக்கிட்டு கிடக்குது கருகுமுனு. அப்புறம் கூலிங்கா இருக்கிறதுனால எல்லாம் அப்புறம் சளி பிடிக்கி. ஒரு நேரம் மழை பெய்யுது, ஒரு வெய்ய போட்டு கருக்குது. அப்போ பார்த்தா கண்ணை மூடிட்டு கிடக்குது. கொசு கொசுன்னு வேஞ்சிக்கிட்டேன். இதுலயே பார்த்தா மசாலா போட்ட மாதிரி நல்லா சவச்சவன் இருக்குது. காய் திரண்ட காய் இல்ல என்ன அப்படியே எடுத்தீங்கிறதா? அப்படியெல்லாம் நீங்களே தாளிச்சு மிளகாத்தூள் பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு தாளிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். சரி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா தான் இருக்குது. என்ன நல்லெண்ணெய் எள்ளுல ஆட்டி வரும் நல்லெண்ணெய். அப்படி சொல்றீங்களா? நல்லெண்ணெயான்னு பாருன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சா? இது நல்லெண்ணெய் வடிவேல் காமெடியா? நல்லெண்ணெய் தான் ஊற்றோன்னா தான் நல்லா இருக்கு. ஊறுகாய் கறி வச்சு நசிக்காது. பூண்டு நான் தட்டினதே இல்லையா? சொல்றேன். அத்தை வாங்கிட்டேன். என்ன சொல்லாம வந்திருக்கிறீங்க? ஊருக்காரங்க ஆள் வந்துருச்சு. என்ன பண்றீங்க? நாங்க வேற என்ன பண்றது? வேற கடுகு ஓட்டாச்சு. போன் பண்ணவே இல்லை, வந்துட்டீங்க. போன் பண்ணீங்களா? நல்ல பருப்பு எனக்கே சர்ப்ரைஸ் தான். என்னோட அதிசயம் சர்ப்ரைஸ். போன் பண்ணீங்களா? நாங்க அங்க இருந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். வீடியோ எடுத்து பிஸியா இருந்தோம். பெரிய வேட்டி சஸ்பென்ஸ் குடுக்கறனா அப்படியே உஸ்ஸுன்னு கிடப்பாவா. சாயந்தரம் வந்தானா சாக்காக போறோம். கோக்காய் லேடிஸ்க்கு அப்புறம் போடுறதாங்க. சக்கரைக்கு அருமையானது வர செஞ்சு தர போய் போட்டுட்டு கடு வெடிக்கிட்டு ஒருத்தி கூப்பிடுறா வருங்க. நான் சொல்றா வருங்க. என்ன நான் சொல்றேன்? என்னம்மா அம்மாச்சி வந்துட்டாங்க. அம்மா அடிச்சாளா? அம்மா அடிச்சாளா? அக்கா அடிச்சாலடி தங்க. அப்புறம் யார் அடிச்சது? எல்லாம் ரிப்போர்ட் சொல்லியாச்சு. அப்பா நான் எங்க அடிச்சேன்? என்னையும் கோழி போட்டுறேன். யார் அடிச்சது? அப்புறம் இன்னொரு ஆள் இருக்குது பாரு. பேத்தி அடிச்சு அடிச்சு வைக்கிறீங்களா? அப்புறம் யார் அடிச்சா? அப்புறம் யார் அடிச்சா சாமி? அப்புறம் அம்மா அடிக்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்றா. எல்லாம் போடு. பூண்டு வரமிளகா எல்லாம் போடும். பக்கத்துல கொட்டமத்து காய் அதையும் எடுத்து போடு. எல்லாம் போடுங்க. அம்மா காய் எப்படி எடுத்தது? சூடா இருக்குதா? இல்ல இல்ல ஆறிடுச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? நல்லா ஆறிடுச்சு. நான் தின்னதே இல்ல, கண்ணுல தான் பாத்திருக்கேன். நானும் சாட்ஸ்ல வீடியோல தான் பாத்திருக்கேன். என்னது? நெத்திலி மீன். கத்திரிக்காய் மாதிரியே இருக்குமா பாக்குறதுக்கு? ஆமா அப்படிதான். பொட்டலம் போடுறதுக்கு. பொட்டலம் போட்டு நாங்கள் குண்டாவில் எடுத்துகிட்டு போய் விற்க போகிறோம். ஊறுகாய் 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 ஊறுகாய். மிளகாத்தூள் போட. இங்கே எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கூட. பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கசக்குதுன்னும். ஆமா சாமி, எனக்கு கொஞ்சம் கசக்கு தான் செய்யும். தேக்கடைக்கு பாயிண்ட் பண்ணி டப்பால் ஓட்டு வச்சிருந்தா ஒரு 10 நாள் கழிச்சு சாப்பிட்டா தான் கொஞ்சம் கசப்பு குறையும். அப்பவும் கொஞ்சம் கசக்குந்த. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் கசக்கு. ஏன் உனக்கு இந்த டேஸ்ட்டாக பிடிச்சிருக்குது? அதாங்க நல்லா இருக்கும். காரம், கசப்பு, உப்பு எல்லாம் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? இப்போ ஆஸ்பத்திரி போற அந்த கசப்பு மருந்து கொடுத்தா வேண்டாம்னு எரிச்சுட்டே வந்துடுவேன். நல்லா விட்டுன்னு குடிக்கிறீங்களோ அது மாதிரிதான் இது வந்து உடம்புக்கு நல்லது, டேஸ்டா. உண்மைதான். சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரி போனாலும் கசப்பு மாத்த தின்னுதானே ஆகணும். அப்புறம் அது காய் கசம்பே நல்லாதான் கசப்பா சாப்பிட்டுட்டு உடம்பு நல்லது. இயற்கையா திங்கிறக்கு என்ன அது வந்து உடம்புக்கு கெடுதல்ங்கிறாங்க, அது இதுங்கிறாங்க. இன்னும் வேகணுமாங்க? போதும் பாப்பா, வெந்துருச்சு. நீ இறக்கிடலாம், அவ்வளவுதான் போதும். மோடம் ஓடுது, மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வரும், வேக்காடா இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணுவேன்? நீ இலைய கத்திரிச்சு அப்படியே பாயிண்ட் பண்ற வேண்டியதா. பாயிண்ட் சாடி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்ச சாடி எடுத்துட்டு வந்துரு. போய் சாடி எடுத்துட்டு வந்துரு. சரி, நான் கட் பண்ணிட்டா? நீ இலைய கட் பண்ணு. எப்சோட கட் பண்றது. அதனால பாயிண்ட் பண்ற மாதிரி மடிச்சு இப்படி கட்டுற மாதிரி கட் பண்ணு.
சும்மா கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். அதுக்கு இத்தனை வச்சு பாக்கெட் பண்ணிடாத. சும்மா இவ்வளோ வச்சுக்கோ. அப்பதான் எல்லாத்துக்கும் ஆள் கொண்டாடி சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். சரி வாழை இது வர கிடக்கு. இந்தாங்க நான் வெட்டி தரேன், நீங்கள் கட்டுங்க. இது ரைஸ் ஆடி எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி வச்சு அப்படியே பாக்கெட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். ம் இந்த செடி தான் பத்துமாது சரியா போய் சாடியில் வச்சா கிடாது. அதுக்கு தான் போய் சாடி எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் எடுத்துருந்து ஐஸு அங்க இருந்தது. தேக்கலை வெட்டிக்கலாம் அதில். சரி கத்திரிக்காய் வெட்டி வச்சுக்கலாமா? வெட்டிட்டு வச்சுக்கலாம். ஒன்று கட்டி பாருங்க, எத்தச்சோடு வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கிறது. நீங்க தான் கட்டணும் எப்படின்னு எனக்கு நீ தெரியாது. வந்து வெட்டுவா. இதை ஒண்ணு செய்யுங்க, நான் அப்புறம் அதை பார்த்து செய்யறேன். இப்படி சின்ன சின்னதாக கட்டி சாடியில் போட்டு வச்சுக்க வேண்டிய. அப்பப்போ ஒன்று எடுத்து சாப்பிட விடப்பெல்லாம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி பாய்க்கு எல்லாமே பண்ணால் தீர்ந்துது. அவங்க பார்க்கும்போதே சாப்பிடலாம். ஒரு 5-6 நாளைக்கு 8 நாளைக்காட்டு விட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட வேணும். இன்னும் கொஞ்சம் கசப்பு குறைஞ்சிக்கு நல்லா இருக்கும். ஆமாம், அந்த எலுமிச்சங்காய் ஊரே இந்த மாதிரி போடுறாங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் அது. அது நார்த்தங்காய் அதுவும் போடல நல்லா. எலுமிச்சங்காய் வருது தானே ஐஸு? எலுமிச்சங்காயும் போடுறாங்க. பொட்டி கடையெல்லாம் கிடைக்கும். அது நல்லா அந்த இலவாசத்துக்கு சொன்ன மாதிரி மணந்து கிடக்குது. சதுரமாக தான் கட்டணுமா, எப்படி வருது அப்படி கட்டிக்கலாமா? இப்படி வருது அப்படி கட்டிக்கிறது. அழகெல்லாம் இல்லை, இந்த இலையோட டேஸ்ட் உள்ள இறங்காது இதில். எங்கள் அப்பாலாம் ஐஸு பாங்காட்டுக்கு மாடு ஓட்டிட்டு போகும்போது தேக்கலையில் தான் தோசை ஊற்றுவாங்க. அடுப்பு மேலே வச்சு அப்படித்தான் ஊற்றி வந்து கல் ரவுண்ட் ரவுண்டாக 2 கல் எடுத்துக்கிறது. மலையில் அப்போ ரவுண்ட் ரவுண்டாக சப்பட்டையே 2 கல் எடுத்து அதுக்கு மேலே தேக்கலை வச்சு மாவு வந்து கெட்டி அரைச்சிட்டு போயிடுறது. அப்படித்தாம்மா? அப்புறம் வந்து தேக்கலை மேலே மாவு அப்படியே அமுத்தி கையில் அமுத்தி விட்டுறது. அதுக்கு மேலே ஒரு தேக்கலை வச்சிடுறது. அடியில் வந்து இந்த சப்பட்டை கல்லுக்கு அடியில் அடுப்பத்தை வச்சுட்டு தேக்கலையோட சேர்த்து திருப்பி போட்டுக்கிறது. திருப்பி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்குவாங்க. பண்ணு மாதிரி, ஆனால் அரிசி மாவு. அப்புறம் சோறெல்லாம் புரடையில் கரைச்சி ஊற்றி அப்புறம் இப்படி ஊறுகாய் போட்டு வச்சிருந்து எடுத்து உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு போயிடுவாங்க. புரடைனா இது இந்த சொரக்காய் புரடை, குண்டு சொரக்காய். குண்டு சொரக்காய் அதுக்குன்னே செடி போட்டு வளர்த்துவாங்க. நல்லா தண்ணி அதெல்லாம் கொண்டு வாங்க. அப்போ வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன் எல்லாம் கிடையாது. நானும் போட சோறு குடிச்சிருக்கிறேன் அப்பனோட வீட்டில். நீங்க தான் ஆனை பாதை பார்த்துட்டு ஓடியாந்தீங்க. கத்துனா அப்படியே ஆனை முதிச்சு எடுத்து பார்த்தா அப்படியே நடிக்கி போயிட்டு நான். அவெல்லாம் அப்புறம் அங்கெல்லாம் ஊருக்குள்ளதே அவையெல்லாம் காட்டுக்குள்ளே போய் பார்த்ததே இல்லை. அங்கே சொந்தக்கார வீடு பக்கத்தான் இருக்குது. போய் படுத்துவதான். ஆமா, அந்த மலையில சுத்திட்டு வந்தாதான் அப்படி தூக்கம் வருது. அப்படியே கொழுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்களாக்க அந்த கிணத்து தண்ணி ஜிலு ஜிலுன்னு சும்மா குடிச்சிட்டு படுத்தவதான் எங்கள் ஆயா சோறாக்கிட்டு எழுப்புனாங்க. கம்மன் இப்படி ஊறுகாய் பண்ணி விற்க ஆரம்பிச்சிடலாமாம்மா? அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஆறு வாங்க மாட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் செஞ்சு கொடுக்கணுமே. செஞ்சு நோண்டு வேலை அதெல்லாம் நோண்டு வேலை. ஐஸ் நீங்க செஞ்சு கொடுங்க. ஐஸ் நானும் தலையில வச்சுட்டு 10 ரூபா வித்துட்டு வந்துடுறோம். 10 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்களா? அதெல்லாம் வாங்கிக்குவாங்க. எதுக்கு அங்கேயும் இங்கேயும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எடுத்துடலாம். கேட்பாங்க நிறைய பேர். கிடைக்கணும் காய் நம்மளுக்கே தொலாவ காய் கிடைக்கணும். இப்படி வந்து நினைச்சறது கிடைக்காதுங்காட்டி தான் ஹைபிரிட் கொண்டு வந்துடுறாங்க. ஆமா, அது கிடைக்காது பத்திரம் இல்ல மக்களுங்கிறத எல்லாம் ஒவ்வொரியா பண்ணி அப்படி சூடாது. வேண்டாம் சாமி, சுடுது சுடுது. இது சுடல. இது சொல்ல அம்மாச்சிக்கு கொடை கொடுத்து அம்மாச்சிக்கு இவ்வளவுதான் வந்திருக்குது. அவ்வளவுதான் வரும். 1 கிலோ சோடு இதுலயே இருக்கு. எல்லாம் 100 கிராம் இருக்குள்ள. ஆமா, 1 கிலோ தாராளமா வச்சாவே இருக்கும். 1 கிலோவா எடுக்கணும் இருக்கும். நல்லா மணக்கு. வச்சு ஜாடியில வச்சு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நாளைக்கு ஆறது பக்கம் போயிடாதீங்க. தொட்டு போவாரோ திருவோடுவேன் என் பையன். கசக்குது இல்லைன்னா கூட திம்பேன் நான். ஆறுன்னு 10 நாள் போய் கழிச்சா இன்னும் கொஞ்சம் தான் கசப்பு
கசப்பு குறையும், கொஞ்சம் குறையும். ஆனாலும் கசப்போட இருக்கிறது தான் டேஸ்ட். டேஸ்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த கசப்பு வச்சுக்கலாம். எவ்வளவு நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். தீர்ற அளவுக்கு வச்சுக்கலாங்க அத்தை. சீக்கிரம் தீந்துரும். தீர்ந்து அங்க உள்ள இருக்கிறது பாத்தீங்களா, அழுங்காம சாப்பிட்டுருவா. சரி அடுக்கலாமாங்க. இதுல அடுக்கு ஐஸ் அடுக்கி மூடி போட்டு கொண்டே வை. உள்ள போகுதா? பெருசு பெருசா நான்லாம் பெருசா போட்டேன். என்ன உட்காந்து சின்ன சின்னதா போட்டுட்டு இருக்கிறது. சின்னதா தான் போட வேணும். அது அதெல்லாம் வை, அதெல்லாம் வை. சுட்டு போட்டுத்தாங்க. இது சின்னதா இருக்கலாம். ஏ சும்மா கொடுத்துருக்கேன். வச்சு வச்சு சரி சரியா போச்சுங்கிட்ட. கரெக்டா 1 கிலோ செஞ்சு அது வைக்கிற கரெக்டா இருக்கு. ஒரு கிலோ மேலேயே இருக்கு. எச்சாவே இருக்கு. இந்தா மூடி போட்டு மூடி போட்டு. அவ்வளோதான். ஒரு காடை மாறுமோ அன்னாடும் கேட்டே கிடந்தா. எப்படி இன்னைக்கு வேலை அதுக்கு 4 வருஷமா கேட்டேங்க. அப்புறம் நோண்டு வேலையில நீயே வாத்தியில காய் எங்க போய் தொலைவி போட்டுக்கணும். ஆமா, அப்புறம் திங்கணும்னா எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். உடம்புக்கு நல்லது செய்யறது நல்லதுதான். நம்மளுக்கு தான் வளையல. சரி ஓகே. சரி அவங்க ஒரு பக்கம் கிடைச்சாலும் போட்டு பார்ப்பாங்க. போட்டு பாருங்க. சின்னதா போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உடனே திங்க முடியாது. அதெல்லாம் நீங்க ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. நாம தெரிஞ்சு நாம பண்ணிக்கலாம். உடனே தின்னு பார்த்து வீடியோ போட முடியாது, ஏன்னா கசக்கும். ஆமா. அதனால சரி. எங்களுக்கே இப்ப திங்க ஒரு 10 நாள் ஆகும் அம்மா. அதனால பாதி கசப்பு குறையும். அப்போ கொஞ்சம் கசக்கும். ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா. எப்படியோ ஒரு வழியா ஊறுகாய் பண்ணி வச்சாச்சு. என்ன சாப்பிடத்தான் முடியாதுங்கிறாங்க. இன்னும் 10 நாள் ஆகணுமா அம்மா? ஆமா, இப்ப 10 நாள் ஆனாதான் கொஞ்சம் கசப்பு குறையும், நல்லா இருக்கு. சரி நம்ம நைஸா அப்புறமா போய் ஒன்னு எடுத்து தின்னோம். எங்க ஊர் வேலையில இருந்துச்சு, நாங்க பண்ணிட்டோம். நல்லது இல்ல. ஆமா ஆமா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசந்தாலும் அது அவ்வளவு டேஸ்டாவும் இருக்கும். கரெக்டா நான் வருவேன் பார்த்துட்டே இருந்தீங்களா? ஆமாங்க, 2 சுகர் பேஷண்ட்டுக்கும் எப்படியா செஞ்சு வச்சாச்சு. எங்க ஊர் வேலையில இருந்தது நாங்க செஞ்சுட்டோம். உங்க ஊர் வேலையில இருந்தாலும் மறக்காம பறிச்சு செஞ்சு பாருங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.